வாய்ப்பு வானத்திலிருந்து விழுவதில்லை. பாடல்களிலும் கைரேகை இல்லை. அது அயராத இதயத்தில் உள்ளது. முடிவில்லா விடாமுயற்சி. நம்மை பார்க்கும் எல்லா கண்களும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. நாம் சோகமாக இருக்கிறோமா அழுகிறோமா என்று சிலர் பார்க்க விரும்புகிறார்கள். பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் பொறுமையை இழக்க மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும். முற்காலத்தில் மக்கள் கல்லால் நெருப்பு மூட்டினர். இப்பொழுதெல்லாம் மக்கள் வார்த்தைகளால் எரிகிறார்கள். மரணத்தை விட பெரிய தண்டனை எது தெரியுமா? மனதை கொன்று வாழ்வது. குற்றம் சொல்லி பழகிய மக்களுக்கு உண்மையை அறிய நேரமில்லை. நம்பிக்கை அல்லது மரியாதை ஒரு முறை உயிர் போனாலும் திரும்ப வராது. வாழ்வது பெரிதல்ல, நேர்மையாக வாழ்வதே பெரியது. நம் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்ட எதுவும் விஷம். அது செல்வம், அதிகாரம், பசி, ஆசை, சோம்பல், அன்பு, வெறுப்பு என இருக்கலாம். நம் மனதை புண்படுத்த பெரிய விஷயங்கள் தேவையில்லை. நாம் நினைக்கும் ஒரு வார்த்தை போதும். புத்தகத்தை திறக்கும் வரை புத்தகத்தின் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையும் யாருக்கும் புரியாத புத்தகம். நாம் மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்லவில்லை. நாம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியாக உருவாக்க வேண்டும். பணம் கொடுப்பவர்களை விட தைரியம் கொடுப்பவர்கள் மேலானவர்கள். உன்னை நம்பினால் வெற்றி பெறுவாய். எல்லோரையும் நம்பினால் வாழ்க்கையே பாழாகிவிடும். மற்றவர்கள் உங்களை தவறாக நினைப்பது போல் வாழாதீர்கள். எங்களை தவறாக நினைக்க அவர்கள் யார்? மகிழ்ச்சியாக வாழுங்கள். சற்று பின்வாங்கவும் வெகு தூரம் செல்லலாம். வாழ்க்கையில் ஒரு விதியை கடைபிடிக்க வேண்டும். நேராக பேசுங்கள். உண்மையை பேச வேண்டும். அதற்கு நேர்மாறாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மனிதர்கள் உங்களுடன் இருப்பார்கள். ஆடு கசாப்புக்காரன் நம்புவானோ இல்லையோ தெரியாது. ஆனால் மனிதன் பொய்யனை மட்டும் நம்புகிறான். தனியாக நடக்க பழகி கொள்ளாதவன் உங்களுடன் பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் உங்களோடு இறுதி வரை நடக்க முடியாமல் போகலாம். விஷத்தை எத்தனை முறை வடிகட்டினாலும் அது அமிர்தமாகாது. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடம் எவ்வளவு சொன்னாலும் அது வீண். பொய்மையை புரிந்து கொள்வது போல் உண்மையை விரைவாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அதனால்தான் பொய் சொல்பவர்கள் நல்லவர்களாகவும் உண்மை சொல்பவர்கள் கெட்டவர்களாகவும் மாறுகிறார்கள். காலங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. உங்களை அழ வைப்பவர்களுக்கு அழுவதற்கு நேரம் கிடைக்கும். பொறுமையாக இருங்கள். குழந்தைகளை கஷ்டப்படாமல் வளர்ப்பது நல்லது. ஆனால் நாம் படும் கஷ்டங்களை அறியாமல் வளர்ப்பது நல்லதல்ல. ஏனென்றால் கஷ்டங்கள் தெரிந்தால்தான் வாழ்க்கையின் மதிப்பு தெரியும். ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். துன்பப்படும் இதயம் சோர்வடையும் போது அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் கடினமானவை. அதிகமாக கொதித்தால் தண்ணீர் கூட வற்றிவிடும். நடுத்தர குடும்பங்களில் வாழ்க்கை சலிப்பாக இருக்காது. ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதியிலேயே முடிந்து விடுகிறது. பறக்கும் பறவை இறகு காரணமாக நின்று விடுவது போல அந்நியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னதால் உன் பயணம் நின்று விடாதே. உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் வலியை பகிர்ந்து கொண்டால், நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் அதை ஒன்றாக சரி செய்ய வேண்டும். அதுதான் பந்தம். நீங்கள் கீழே பார்க்கும் இடத்தில் அதிக நேரம் இருக்க வேண்டாம். மனிதனின் வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் போன்றது. ஆரம்பம் முதல் முடிவு வரை எவரும் ஏறுகிறார்கள். அவர்கள் சந்தித்து நடுவில் சென்று விடுகிறார்கள். ஆனால் கடைசி வரை உங்களுடன் இருப்பது உங்கள் இதயத்தின் தைரியம் மட்டுமே. நம்பிக்கை கைகூடும் போது வேறொன்றை நம்புவதுதான் மனிதனின் உண்மையான இயல்பு. கிடைக்காவிடில் உலகில் உள்ள அனைத்து வழிகளும் தனக்கே சொந்தம் என்பது போல் நடந்து கொள்கிறான். உங்களால் முடிந்தால் 4 பேருக்கு உதவி செய்து தானம் செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல பதவி இருந்தால் 4வருக்கும் வாழ்வாதாரம் வழங்குங்கள். இல்லையேல் மௌனம் காத்து யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். இந்த நாட்களில் எந்த உறவும் சிறப்பாக இல்லை. எங்களுடன் தேவைகள் இருக்கும் வரை அது பந்தங்கள் அல்லது உறவுகள். தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் எந்த பந்தமும் ஒரு சுமை. வாக்குவாதம் செய்பவர்களிடம் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள். தும்ம மரம் எவ்வளவு உயர்வாக வளர்ந்தாலும் துளசி மரத்தை வணங்குகிறோம். மேலும் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சிறந்த உள்ளம் கொண்ட நல்லவர்களை மதிக்கிறோம். போற்றியற்ற வெற்றி, கடின உழைப்பு இல்லாத பணமும் நம்பிக்கையில்லாத உறவும் வாழ்க்கையில் திருப்தியை தராது. நன்மைக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மைதான் நம் நன்மை நம்மை காப்பாற்றுகிறது. நாம் செய்த நன்மையை அடுத்த கணமே மறந்துவிட வேண்டும். நமக்கு நன்மை செய்த ஒரு மனிதனை இறக்கும் வரை நினைவு கூற வேண்டும்.
ஒரு மனிதன் வயதாகும்போது அவனுடைய சிந்தனை மாற வேண்டும். அவனுடைய நடத்தையில் நல்லது கெட்டது தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு மதிப்புமிக்க மரியாதையும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய்கள் உள்ளன, ஆனால் கோபமான வார்த்தைகளில் உண்மை மட்டுமே இருக்கும். நள்ளிரவில் கூட தூக்கத்தை மறந்து தீவிரமாக சிந்திப்பது நாளை எதிர்காலத்துக்காக இருக்க வேண்டும், அல்லது கடந்த காலத்தை நினைத்து மனதில் நிறைந்திருக்கும் வலியை நீக்கும் முயற்சியாக இருக்க வேண்டும். வாழ்வில் திருப்தி வேண்டுமென்றால் வாழ்வில் திருப்தி காண வேண்டும். மேலும் உங்கள் அண்டை வீட்டாரை பற்றி நீண்ட நேரம் நினைத்தால் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள். படிக்கும் ஒவ்வொரு எழுத்தும் எங்கோ பயனுள்ளது. ஒரு நல்ல செயல் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை செய்யும். உனக்கு சிறகுகள் கிடைத்ததால் வானமெல்லாம் உன்னுடையது என்று நினைக்காதே. சோகமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் சேர வேண்டும், குடும்பத்துடன், ஆனால் அண்டை வீட்டாருடன் அல்ல. இந்த உலகில் கெட்டவனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. ஏனென்றால் கெட்டவன் நல்லவனை விட சிறந்தவன் என்று பாசாங்கு செய்கிறான். கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை கெடுப்பது முட்டாள்களின் குணம். மனிதனுக்கு பணம் கொடுக்கும் தைரியத்தை விட மனிதன் மனிதனுக்கு கொடுக்கும் நம்பிக்கை பெரியது. ஒரு பெரிய பொருள் அதன் மதிப்பை அறியாதவர்களிடம் இருந்தால் அந்த பொருளின் மகத்துவம் மறைந்துவிடும். மனிதனாக இருந்தாலும் நம் மதிப்பை அறியாதவர்களிடம் பேசினாலும் வாதிட்டாலும் பயனில்லை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் பழக்கம் மாறும். உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு மனிதன் கஷ்டங்களிலிருந்து விலகி இருக்க விரும்புகிறான். ஒரு சிந்தனை உள்ள மனிதன் கஷ்டத்தில் இருப்பவர்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறான். உங்கள் பலம் யாருக்கும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, எளிதில் உயிர் வாழ முடியும். ஆனால் உங்கள் பலவீனம் யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்களை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக வருத்தப்பட வேண்டாம். உங்கள் மீது அக்கறை உள்ளவர்களை காயப்படுத்தாதீர்கள். பழிவாங்க என்ன செய்வீர்கள்? காலம் பதில் சொல்லும். கடவுளின் அடி பயங்கரமானது. நீங்கள் செய்வதை சொல்லுங்கள். நீங்கள் வார்த்தையை மறந்து விடாதீர்கள். விசுவாசிகளை ஏமாற்றாதீர்கள். என்னை விட்டு போகாதே. உன்னை விட்டு விலகுபவர்களுக்கு வழி கொடு. உன்னை நம்பியவர்களுக்கு வாழ்வு கொடு. நல்லவர்களை ஒதுக்கி வைத்தால் தோல்வியை சந்திக்க நேரிடும். உங்களை 10 அடி தூரத்தில் வைத்திருக்க விரும்புபவர்களிடம் இருந்து உங்களை 100 அடி தூரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதை மிகவும் கடினமாக செய்ய வேண்டாம். சம்பாதிப்பதற்காக உடையில் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆளுமை அழுக்காக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரம். உங்களை நம்புபவர்களுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை புத்தகத்தில் பல கேள்விகள் உள்ளன, ஆனால் பதில்கள் கடைசி பக்கத்தில் உள்ளது. உங்கள் மனதில் வெறுப்புக்கும் இடம் கொடுக்காதீர்கள். அவை உங்கள் தூக்கத்தையும் மன அமைதியையும் பறிக்கின்றன. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவன் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எவ்வளவுதான் கிடைத்தாலும் அதிருப்தியில் இருப்பவன் எப்பொழுதும் குணமடைய மாட்டான். சுவையில் நம்பிக்கை வைத்து உடலை ஊட்டினால் உடைமைகளை விற்றாலும் ஆரோக்கியம் பெற முடியாது. நீரில் விழுந்த அனைவரும் இறப்பதில்லை. நீச்சல் தெரியாதவர்கள் மட்டும் இறப்பதில்லை. அதை தீர்க்க முயலாதவனே தோல்வி அடைவான். நீங்கள் விரும்பும் நபர்களிடம் நீங்கள் கர்வம் கொள்ளக்கூடாது. உங்களை பற்றி கவலைப்படாதவர்களிடம் கௌரவத்தை காட்டாதீர்கள். மனிதன் மகிழ்ச்சியில் குழந்தையாகிறான், கோபத்தில் மிருகமாக மாறுகிறான். அதனால்தான் கோபம் பல தீமைகளுக்கு வழிவகுக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் உங்கள் வேலையை செய்யுங்கள். என்றாவது ஒரு நாள் ஆளும் நிலைக்கு செல்வீர்கள். நாம் விரும்புவதை அடைவதில் தோல்வி என்பது ஒரு தடையே. அது சாலையின் முடிவு அல்ல. அதை கடந்து இன்னும் சிறிது தூரம் சென்றால் வெற்றி நமதே. பச்சோந்திகள் ஆபத்தில் மட்டுமே நிறங்களை மாற்றுகின்றனர், ஆனால் மனிதர்கள் தேவைப்படும் போது நிறங்களை மாற்றுகிறார்கள். ஒரு மனிதன் எங்கு பிறந்தான், எந்த சூழ்நிலையில் பிறந்தான் என்பது முக்கியமல்ல. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் வளர்ந்தான் என்பதில்தான் எல்லா மகத்துவம் அடங்கியிருக்கிறது. பணம் சிக்கனமாக பயன்படுத்தினால் பணம் உங்களை கடினமான காலங்களில் சந்திக்கும். அதையே முறைகேடாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையோடு விளையாடிவிடும்.